முதல்ல எனக்கு ஒரு அபூர்வமான மூலிகை வேணும். அது தங்க நிறத்தில், அதாவது கோல்டன் கலரில் இருக்கும். சேலத்துக்கு பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த மூலிகைகள் கிடைக்கும். ஆனால் அது சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அமாவாசை நைட்டில் முழு இருட்டில் மட்டும்தான் அந்த தாவரத்தை பார்க்க முடியும். கண்ணை பறிக்கிற அளவுக்கு அப்படியே பொன் நிறத்தில் தங்க மாதிரியே ஜொலிக்கும். அதுவும் இந்த தாவரம் மலையோட அடர்த்தியான பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். அங்கே போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயங்கிறதுனால இது வரைக்கும் யாருமே அந்த தாவரத்தை பார்த்ததில்லை என்று ருத்ரவேந்தர் விளக்க, அமாவாசைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது என்று யோசித்தான் ஹரிஷ். நாளை மறுநாள் அமாவாசை. அவனுடைய மனதை படித்தது போல கூறிய ருத்ரவேந்தர், அது வரைக்கும் ஜீவாவோட உயிரை இதே மாதிரி என்னால் காப்பாற்றி வைக்க முடியும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த மூலிகையை கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவனால் பழையபடி எழுந்திருச்சு நடமாட முடியும் என்றார். சம்மதமாக தலையசைத்த ஹரிஷ், அப்போது அந்த இன்னொரு பொருள் என்று கேட்க, அதுவும் தங்கம் சம்மந்தப்பட்டது தான். தங்கத்தையும் தண்ணீரையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அரிய வகை ரத்தினம். அது ரொம்ப பழமையானது. அதோட பேர் என்று ருத்ரவேந்தர் கூறி முடிக்கும் முன்பே சொர்ணவாரி ஹரிஷ் பதிலை கூறினான். அவனை மெச்சுதலாக பார்த்த ருத்ரவேந்தர், பரவாயில்ல ஹரிஷ், நீயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாம், அதோட பேர் சொர்ணவாரி. சொர்ணம்னா தங்கம், வாரினா தண்ணீர். பொதுவாக தங்கத்தையும் தண்ணீரையும் கலக்க முடியாது. ஆனால் தண்ணி கூட கலக்கப்பட்ட தங்கத்தை வச்சு அரிய வகை ரத்தினத்தை உருவாக்க ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மூலமாக அந்த ரத்தினத்தையும் உருவாக்குனாங்க. அந்த ரத்தினத்தோட தனித்தன்மையே தூய்மை தான். அதுக்கடுத்து வந்தவங்களுக்கு அதை எப்படி உருவாக்கணும்னு தெரியாமல் போனதுனால அது ஒரு அரிய பொருளாகவும் மதிப்பு மிக்கதாகவும் மாறிடுச்சு. முக்கியமாக அதை வச்சு நம்ம உடல் சம்பந்தப்பட்ட சில பெரிய பிரச்சனைகளை ஈஸியாக தீர்க்க முடியும். அவர் சொல்லி முடித்ததும் அந்த இடமே அமைதியில் மூழ்கியது. அப்போது வரை ஹரிஷ் எப்படியாவது ஜீவாவை காப்பாற்றி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அந்த மூலிகையை பற்றி கூட பிரச்சனை இல்லை. அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவனால் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த சொர்ணவாரியை எங்கு தேடுவது? இப்போது அது யாரிடம் இருக்கும்? ஹரிஷ் தீவிரமாக யோசிக்க, திடீரென கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தார் பிரபாகரன். இந்த பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. கூச்சலிட்ட அவர், ஞாபகம் வந்துருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி குமரன் ஃபேமிலியில் இந்த பொருளை ஏலம் விட்டாங்க. அப்போவே அதோட விலை 60 லட்சம் வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். அதை வாங்கிறதுக்கு போட்டி ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுனால நான் அங்கிருந்து வர வேண்டியதாயிடுச்சு. அதனால் கடைசியாக அந்த பொருளை யார் ஏலம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான சில பணக்கார குடும்பங்கள் தான் அப்பவும் அந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட தான் அந்த பொருள் இருக்கும். பிரபாகரன் கூற ஹரிஷின் மனதில் நம்பிக்கை வந்தது. குமரன் ஃபேமிலி மூலம் ஏலம் விட்டதென்றால் நிச்சயம் இப்போது இருக்கும் குமரனுக்கு தெரிந்திருக்கும். நூலின் நுனி கிடைத்து விட்டது. அதை பிடித்து கொண்டு இலக்கை அடைய வேண்டியது அவனுடைய திறமையை பொறுத்தது. அப்படியே அது யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் நம்மளால் அதை வாங்க முடியுமான்னு தெரியல. ஏற்கனவே பணக்காரங்களாக இருக்கிறவங்க அதை பணத்துக்காக விற்க தயாராக இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிரபாகரன் கவலையுடன் சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஹரிஷ். அந்த பொருள் எவ்வளவு பெரிய ஆளிடம் இருந்தாலும் அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற உறுதி அவனுடைய குரலில் தெரிந்தது. நாளை மறுநாள் அமாவாசை என்பதால் இடைப்பட்ட நேரத்தில் அந்த சொர்ணவாரியை முதலில் கண்டுபிடித்து விடலாம் என்று முடிவெடுத்தான் ஹரிஷ். ஜீவா கண்ணு முழிச்சா நான் அவனுக்காக எப்படியாவது அந்த பொருட்களை கொண்டு வருவேன்னு சொல்லிடுங்க என்றவன் ருத்ரவேந்தரிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அப்போது, ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று அவனை அழைத்த ருத்ரவேந்தர் தான் போட்டு இருந்த கோட்டின் உள்ளே இருந்த ரகசிய பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு அழகான பெண்டன்ட்டை வெளியே எடுத்தார். அதில் இன்ஃபினிட்டி சிம்பல் நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்க, அந்த பெண்டன்ட் ஒரு அரிய உலோகமான பல்லேடியத்தால் செய்யப்பட்டிருந்தது. ஹரிஷ் அதை ஆச்சரியத்துடன் பார்க்க, அந்த சொர்ணவாரி யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க அதை உனக்கு கொடுக்க தயாராக இல்லைன்னா இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை சும்மா அவங்க கிட்ட எடுத்து காட்டு. அதுக்கப்புறம் அங்கே உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது என்றார். ரொம்ப தேங்க்ஸ் குருவே என்று அதை வாங்கி கொண்ட ஹரிஷ் அதன் பிறகு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ருத்ரவேந்தரிடம் இன்னும் அவனுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இருக்கிறது என்பதை அவன் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தான். அதனால் நிச்சயம் இந்த பெண்டன்ட்டுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதற்கான விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அளவிற்கு அவனுக்கு நேரமும் இல்லை. அதனால் தன்னுடைய குரு கொடுத்ததை வாங்கி சட்டை பாக்கெட்டில் பத்திரப்படுத்தியவன் நேராக குமரனின் இடத்திற்கு சென்றான். அவர்களுடைய கடைக்கு போனவன்
குமரனை பார்க்க விரும்புவதாக கூற ஹரிஷின் பெயரை கேட்டதும் அடுத்த 10வது நிமிடம் குமரன் அவனை பார்க்க ஓடி வந்தான். என்ன நண்பா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? குமரன் அவனை அணைத்தபடி சந்தோஷமாக வரவேற்க, குமரா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன். என் நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது என்றான் ஹரிஷ். என்ன நண்பா, சொல்லு, என்னால் முடிஞ்சா கண்டிப்பா செய்கிறேன். குமரன் உறுதியளிக்க, சொர்ணவாரி அப்படிங்கிற ஒரு ஜெம் ஸ்டோனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஹரிஷ் கேட்க புருவத்தை சுருக்கி யோசித்தான் குமரன். சின்ன வயசுல எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் தெரியுது. யோசனையுடன் குமரன் கூற, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் அதை ஏலம் விட்டுருக்கீங்க. அதை யார் வாங்கினாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஹரிஷ் ஆர்வமாக கேட்டான். அதை கேட்டதும் உற்சாகமாக நிமிர்ந்த குமரன், கரெக்டு, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த பொருளை ஏலம் விட்டாங்க. அப்பவே கிட்டத்தட்ட 60-70 லட்சம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு பேரோடையும் புகழோடையும் இருக்கிறதுக்கு அந்த பொருளும் ஒரு காரணம்னு எங்கள் வீட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை யார் வாங்கினாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கெல்லாம் அதை பற்றி தெரியும். பட் ஒரு ரூரல் ஏரியாவில் நிறைய பழங்கால பொருட்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு அதை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அங்கே நெட்வொர்க் கூட கிடைக்கிறதில்ல. நான் ஒன்று பண்ணுறேன், இன்னும் 2-3 நாள் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன், ஓகேவா? குமரன் பேசிக்கொண்டே போக இடைமறித்த ஹரிஷ், அவ்வளோ நாளெல்லாம் டைம் இல்லை குமரா. சொல்லப்போனால் நான் இப்போ உடனே அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாகணும், இல்லைனா பெரிய சிக்கலாயிடும். ஹரிஷ் கவலையுடன் சொல்ல குமரனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆமாம், நீங்கள் ஏலத்தில் விற்கிற பொருள் எல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பீங்கல்ல? திடீரென்று யோசனை வந்தவனாக ஹரிஷ் கேட்க குமரனும் உற்சாகமாக நிமிர்ந்தான். எஸ், நான் பொறுப்பெடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த ஏலத்தெல்லாம் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே நோட்டு தான். அது ரெக்கார்ட்ஸ் ரூமில் இருக்குது. எந்த நாளில் எந்த ஏலம் நடந்துச்சுன்னு உனக்கு சரியாக தெரியுமா? ஹரிஷுக்கு உதவ ஒரு வழி கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக கேட்டான் குமரன். அது சரியாக தெரியல. 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு தான் பிரபாகரன் சார் சொன்னார். அவருக்கும் தேதியெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஹரிஷ் சோகமாக கூற, சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நோட்டை எடுத்து பார்ப்போம், அதில் கண்டிப்பாக அந்த டீட்டெயில் இருக்கும் என்று நம்பிக்கை அளித்த குமரன் அவனை ரெக்கார்ட் ரூமிற்கு அழைத்து கொண்டு போனான். இப்போதிருந்து 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நோட்டை தேடி எடுத்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று அதற்கு முன்பும் பின்பும் இருந்த 2 வருடங்களுக்கான நோட்டுகளையும் சேர்த்து எடுத்து வந்தான். ஒவ்வொரு நோட்டும் கிட்டத்தட்ட 500 பக்கங்களுடன் ரொம்ப பெரியதாக இருக்க, இதில் நாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது ஹரிஷ் என்று பெரும் மூச்சுடன் சொன்னான் குமரன். இல்லை குமரா, என்ன ஆனாலும் சரி, நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். இனி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு என்று குமரனை வற்புறுத்தி அனுப்பி வைத்த ஹரிஷ் அங்கிருந்த டேபிளில் அந்த 3 நோட்டுகளையும் வைத்துவிட்டு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். ஜீவாவிற்கு அடிபட்டதிலிருந்து அவன் பசி, தூக்கம், சாப்பாடு என எல்லாவற்றையும் மறந்திருந்தான். ஹரிஷுடைய கண்ணும் மூளையும் ரொம்பவே ஷார்ப்பாக வேலை செய்யும் என்பதால் ரொம்பவே வேகமாக அந்த நோட்டின் பக்கங்களை புரட்டியவன் சொர்ணவாரியின் பெயர் எங்காவது தெரிகிறதா என்று புல்லட் ட்ரெயினின் வேகத்தில் பார்த்து கொண்டே வந்தான். 2 நோட்டுகள் முடிந்திருக்க அவன் தேடிய விபரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்போது அவனுடைய நம்பிக்கையும் ஜீவாவின் உயிரும் அந்த 3வது நோட்டில் ஊசலாடி கொண்டு இருந்தது. பரபரப்புடன் அதை புரட்டியவன் ஓரிடம் வந்தவுடன் அப்படியே ஸ்டன் ஆகி அமர்ந்தான். அவனுடைய கண்கள் கலங்க, முகத்திலோ அதற்கு நேர் எதிராக சிரிப்பு தெரிந்தது. யாஹூ, கண்டுபிடிச்சிட்டேன்! தன்னையும் மீறி உற்சாகமாக கத்தியவன் வேகமாக அந்த பொருளை ஏலம் எடுத்தவரின் பெயரை பார்த்தான். அவனுடைய இதயம் டென்ஷனில் வேகமாக துடித்தது. அதற்கு நேராக சச்சிதானந்தம் ஃபேமிலி என்று அதில் எழுதப்பட்டிருக்க, இந்த பேரை எங்கேயோ பார்த்துருக்கோமே யோசித்த ஹரிஷுக்கு பளீரென்று மூளையில் மின்னல் வெட்டியது. பூஜா சச்சிதானந்தம் அப்படின்னா பூஜா ஃபேமிலி தான் இதை ஏலம் எடுத்திருக்காங்களா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா என் நண்பனை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன். ஹரிஷின் முகத்தில் இப்போதுதான் ஒரு ஒளி வந்தது. அந்த நோட்டுகளை எடுத்து அதே இடத்தில் பத்திரமாக வைத்தவன் உற்சாகமாக வெளியே வர, என்னாச்சு ஹரிஷ், நீ தேடினது கிடைச்சதா என்று எதிரில் வந்த குமரன் கேட்டான். வேகமாக அவனிடம் வந்த ஹரிஷ் சந்தோஷம் தாங்க முடியாமல் அவனை அப்படியே தூக்கி சுற்றினான். டேய் ஹரிஷ், என்னடா பண்ற? அங்க பாரு, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, முதல்ல என்னை இறக்கி விடு. கூச்சத்தில் நெளிந்த குமரன் சிரித்து கொண்டே கூறினான். வரும்போது சோகத்தில் இருந்த நண்பனின் முகம் இப்போது மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை பார்த்து அவனுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றியது. அவனை இறக்கிவிட்ட ஹரிஷ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குமரா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன், இனிதான் ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று சொல்லியபடி குமரனின் தோளில் தட்டியவன் அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான்.
குமரனிடம் வேலை பார்த்தவர்கள் எல்லோரும் எப்போதும் கஞ்சி போட்ட சட்டை போல விரைப்பாக இருக்கும் தங்களுடைய சின்ன முதலாளியை இப்போது ஆச்சரியத்துடன் பார்த்தனர். என படம் காட்டுறாங்க, எல்லாரும் இப்படி யான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. குமரன் சத்தம் போட, இல்லை இது நம்ம முதலாளி தான், நாம தான் ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோம் என்று தங்களுக்குள் முணுமுணுத்தபடி அவர்கள் கலைந்து போனார்கள். அதே நேரத்தில் காரில் ஏறிய ஹரிஷ் பூஜாவிற்கு போன் செய்ய அவள் எடுக்கவே இல்லை. அவனும் விடாமல் முயற்சிக்க 4வது முறையில் எடுத்தவள், என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஹரிஷ் என்று கோபமாக கேட்டாள். அன்று சொல்லாமல் கிளம்பி வந்து விட்டதால் கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ், பூஜா அதை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் இப்போ உடனே உன்னை பார்த்தாகணும், எங்கே இருக்க என்றான். இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்றவள் அந்த அட்ரஸை அவனுக்கு அனுப்பினாள். நேராக அவள் சொன்ன இடத்திற்கு சென்றவன் அது ஒரு பியூட்டி பார்லர் என்பதை புரிந்து கொண்டான். பூஜாவுடன் தங்கியிருந்த தோழிகளில் ஒருத்திதான் அதை நடத்தி கொண்டிருந்தாள். ஹரிஷ் அங்கு சென்றபோது அன்றைக்கு வீட்டில் இருந்தது போலவே இங்கும் பூஜாவின் தோழிகள் அனைவரும் கூட்டமாக இருக்க சங்கடத்துடன் அவளை பார்த்தான் ஹரிஷ். என்ன விஷயம் ஹரிஷ், சீக்கிரமா சொல்லு, பூஜா இறுக்கமான குரலில் கேட்க, பூஜா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா என்றான் ஹரிஷ். சாரி ஹரிஷ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ரகசியம்னு என்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவாக இருந்தாலும் நீ இங்கேயே சொல்லு அவள் அழுத்தமான குரலில் கூற, ஒரு பெரும் மூச்சை எடுத்து விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்ட ஹரிஷ், ஜீவா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கான் பூஜா, அவனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு உன்கிட்ட இருக்கிற சொர்ணவாரி வேணும் என்று பட்டென்று போட்டு உடைத்தான். அடுத்த நிமிஷம் அந்த இடமே அமைதியில் உறைய அந்த பெண்கள் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஹே, நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆல்ரெடி நாங்கள் எல்லாரும் உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கோம், ஏதோ நீ தான் கொடுத்து வச்ச மாதிரி இப்போ வந்து சொர்ணவாரி வேணும்னு கேட்குற. ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? பூஜாவுடைய தோழிகளில் ஒருத்தி கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் பூஜா, அப்போவே உங்கள் ஃபேமிலி 60 to 70 lakhs கொடுத்து குமரன் ஃபேமிலி கிட்டேருந்து அதை ஏலத்தில் எடுத்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ அதோட வேல்யூ கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீ எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் இப்போவே அந்த பணத்தை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன். எனக்கு எப்படியாவது அந்த ஜெம் ஸ்டோன் வேணும். பூஜாவை பார்த்த ஹரிஷ் லேசான பதட்டத்துடன் பேசினான். உன்னால் எப்படி அவ்வளோ காசு கொடுக்க முடியுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குன்னு தோணலையா உனக்கு? மற்றவர்களை பின்னால் தள்ளிவிட்டு அவனுக்கு முன்னால் வந்து நின்று கேட்டாள் மோனிஷா. என்னதான் அவளுடைய தாத்தாவை அவன் காப்பாற்றியிருந்தாலும் அன்றைக்கு ஃபோனில் ஹரிஷ் காட்டிய ஆட்டிடியூட் அவளுக்கு பிடிக்கவில்லை. அதோடு ரிப்பேர் பில் தயாரித்து கொடுப்பதாக சொல்லிவிட்டு திடீரென்று அவன் காணாமல் போனது அவளுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருந்தது. தீர்க்க வேண்டிய கணக்கா? நான் தான் அன்னைக்கே அந்த டேப்லெட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டேனே, சொல்லப்போனால் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஹரிஷ் புரியாமல் கேட்க, எது இந்த டேப்லெட்டா? கேட்டபடி மோனிஷா அவள் பேக்கில் இருந்த அந்த சின்ன பாட்டிலை எடுத்து வெளியே வைத்தாள். இத்தனை நடக்கும் போதும் பூஜா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.